பிசிசி கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா, தம்பி வாங்க தம்பி உட்காருங்க தம்பி, கொடுங்க என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி உடனே பார்த்துருவாங்களா? தம்பி எஸ்ஐ வெளில போயிருக்காரு, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான், நீங்கள் திரும்ப வர வேண்டியது. அடுத்த நாள் போனீங்க அப்படின்னா, தம்பி இன்ஸ்பெக்டர் தான் அதெல்லாம் பார்ப்பார், அவர் வரணும், அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, சாயந்தரம் தான் வருவார், நீங்கள் சாயங்காலம் வாங்க ஆமாம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு. சாயங்காலம் போனீங்க அப்படின்னா, இன்னொரு இங்கே ஒரு பந்தோபஸ்துக்கு போயிட்டாருப்பா, அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் வர மாட்டார், நாளை கழிச்சு நீங்கள் வந்துடுவார், நீங்கள் நாளை கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் 4-5 நாள் போய் திரும்பி வரணும், அதை என்னன்னு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்த தம்பி ஒரு வாரமாக அலைஞ்சிக்கிட்டே தர்றாப்புல, அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து விடுங்க ஏட்டையா அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கி பார்த்துட்டு, இது மாதிரி உங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குப்பா, அது இருக்குப்பா, இது இருக்குப்பா எதாவது சொன்னாங்கன்னா, இல்லை கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை, எது கிளியர் ஆகலைன்னு தெரியல, நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் சாரை கொஞ்சம் கவனிச்சு விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டேட்டு கிடைக்கும். 5 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா, அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸ் அனுப்புவாங்க, எஸ்பி ஆஃபீஸிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும். கிட்டத்தட்ட அது ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் அடிக்கல நீங்கள் இங்கே படுத்து கிடக்க வேண்டியதான். இவங்க கண்டுக்கிறாமல் வாங்கி வச்சுட்டு இவங்க வாட்டில் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 15 நாள் 7 நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? சரி இன்றைக்கி அவசரமாக ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க, உங்கள் கையோட உங்களுடைய வேலையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட நீங்கள் திரும்பி போக வேண்டியதான். போயிட்டு அடுத்த நாள் வந்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்ஐயை கொஞ்சம் கவனிச்சு விட்டு போங்க, கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐயை கவனித்து அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு அப்புறம் கையெழுத்தை போட்டு சரி போங்க தம்பி வந்துடும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணவே ஒரு வாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து வரதுக்கு ஒரு வாரம் ஆயிடும் அப்படி இப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி கூத்து தான் நடக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தெரிஞ்ச இடங்களில் பிசிசி அப்ளை பண்ணவங்க கூடியவங்ககிட்ட என்னை மாதிரி ஆள்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பிசிசினால் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அங்கே வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே சொல்லுவோம். அதை நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அப்படியானேன்னு போனீங்கன்னா கையோட கிளியர் ஆகி குயிக்காக வந்துடும். அதை விட்டுட்டு பிசிசி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் எஸ்ஏ ஃபோன் அடிக்கல, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் அடிக்கலன்னு இழுத்து பொத்திட்டு படுத்து கிடந்தீங்கன்னா பிசிசியும் கிளியர் ஆகாது, ஒன்றும் கிளியர் ஆகாது. இதுதான் ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. பிசிசிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. அது ஒரு பேப்பர் தான், ஆனால் அது சிம்பிள் கிடையாது. அது இருந்தால் நீங்கள் மெடிக்கல் போட்டு ஓகே ஆனாலும் அந்த பிசிசி கிளியர் ஆகலைன்னா நீங்கள் கொய்த்து நாடுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இம்பார்ட்டன்ட் பிசிசி தான். மெடிக்கல் கூட உங்களுக்கு ஒரு சென்டர் ஓகே கொடுக்கலாம், இன்னொரு சென்டர் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம், ஃபிட் ஆகிடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபிட் ஆகிடுது. போனாலும் காலையில் மெடிக்கல் போட்டிங்கன்னா சாயந்தரம் ஆகுமா ஆகாதா தேராதான்னு சொல்லிடுவான். ஆனால் பிசிசிங்கிறது அப்படி கிடையாது, லென்த்தாக போகக்கூடிய ப்ராசஸ். இதுக்கு வந்துட்டு நீங்கள் டிலே பண்ணுறீங்க, லேட் பண்ணுறீங்க, இல்லை தெரியாதவங்கள்ட்ட கொடுத்து அப்போ தான் அவன் போட்டு பழகுறான்ட்டு அவன்கிட்ட கொடுத்து பிசிசி போடுறாங்கிறது. ஒரு 200 300 காசுக்கு நீ போட்டு பாடுறா, நீ எடுத்துக்கூடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. அப்போ அவன் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன தெரியாது, அவன் பிசிசி யூடியூப் போய் என்னத்தையோ பார்த்து போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அது என்ன ப்ரொசீஜர் தெரிஞ்சால் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுவே தெரியல நீங்கள் எப்படி எவனை போய் ஃபாலோ பண்ணுவேன்? அங்கேருந்து எவனுக்காச்சும் ஃபோன் அடிக்க வேண்டியது, சோசியல் மீடியாவில் வீடியோ போகிறானா இவன்கிட்ட கேட்போம்டா அப்படின்னு ஃபோன் அடிக்க வேண்டியது. இவன் என்ன நினைப்பான், நமக்கு உள்ள வேலையே பார்க்க முடியலை, எவனோ போட்ட பிசிசிக்கு நம்ம உட்காந்து எவன்டா விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? ஸோ இதுதான் நடக்கிறது. இப்போ நம்ம பிசிசி போடுறோம் அப்படின்னா, நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மகிட்ட போட்ட கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணிக்கிருப்போம். நான் வேறு லைனில் பேசிக்கிட்டு இருப்பேன், நான் முக்கியமான வேலையில் போயிட்டு இருப்பேன், வேறு யாரோ ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிருப்பேன். இவர் சம்மந்தம் இல்லாமல் யார்ட்டே பிசிசி போட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார் அப்படின்னா நம்ம எப்படி உட்காந்து வரியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இவர் எங்கேயோ மெடிக்கல் போட்டு எங்கேயோ பிசிசி போட்டிருக்காரு, இவருக்கு என்னத்தை போய் நம்ம சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. ரைட்டு ஓகே, அவர் எங்கே போட்டாரோ அவர்கிட்ட கேட்டுட்டு போகட்டும் அப்படின்னு தான் எல்லா மனுஷரும் போவான். அதுதான் எல்லாருடைய இயல்பு. சரியா? இதனால் அடுத்தவனை குத்தம் சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீ பண்ணுறது உனக்கு என்ன யார் பெர்ஃபெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். அங்கே போய்ட்டு 100 கேட்குறாங்களா, 200 கேட்குறாங்களா, 200 பெரிய காசில். ஆனால் நீ 10 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியே, நீ ஃபஸ்ட் பேர் ரெண்டாவது பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கியே, அது என்ன ஆகுது? அதை கணக்கு பண்ணணும். நமக்கு சிம்பிளாக குயிக்காக வேலை முடியுதா? இங்கே விசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா காலில் சுடு தண்ணியை ஊற்றி நிற்பேன், என்னாச்சுன்னு. விசா கொடுக்குறதுக்கே ஒரு வாரம் 10 நாள் லேட் பண்ணேன், இன்றைக்கி எடுப்பான் நாளைக்கு கழிச்சு எடுப்பான் அப்படிம்பாங்க. விசா வந்துடுச்சுன்னா அடுத்த நாளே என்னாச்சு, விசா கொடுத்தாச்சு, என்னாச்சு, என்ன கண்டிஷனு, ஆள் எப்போ வருதுன்னு கேட்பான். இங்கே பதிலுக்கு விசா கொடுத்தவன் இங்கே என்னாச்சுன்னு போட்டு அப்படியே பணத்திட்டு இருப்பேன். என்ன கொண்டு போய் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் சாயந்தரம். இவங்களுக்கு என்ன விசா கொடுத்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இங்கே இருக்காலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தர்றது. இந்த கூத்து நடக்குது ரொம்ப வீட்டில்.
ரொம்ப குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு லென்த்தாக இழுத்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி தான் மெடிக்கலு. நம்ம மெடிக்கலு வந்து அப்பாயின்மெண்ட் போடுறோம் அப்படின்னா, நார்மல் அப்பாயின்மெண்ட்டு இந்த ரேட்டியா, இந்த பர்டிகுலர் சென்டர் போகிறோம்னா இது இந்த ரேட்டியா, நமக்கு ஒரே டைமில் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்னன்னா, நான் இது எதுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, இது எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு ரூ. 500 கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா எதுக்கு இந்த காசு கொடுக்கணும், நம்ம சிம்பிளாக இங்கே போட்டு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லையே. சரி ஓகே, நார்மல் போடுற எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 500 கொடுக்குறது முடியாது, ரைட்டு போய்க்க. அங்கே போயிட்டு போனோன்னா அவன் திருப்பி விட்ருவான். 8500 பிடிங்கிட்டு அவன் விரட்டி விட்ருவான். ஓ மெடிக்கலுக்கு வந்தியா, டெஸ்ட்டு சளி இருக்குப்பா, 8500 போச்சு. நீ போய் உனக்கு அன்ஃபிட் போடல தம்பி, உனக்கு அன்ஃபிட் போடல, சிஸ்டத்தில் ஏற்ற மாட்டேன், நீ போய் வெளியில் வேறு எங்கே பக்கம் போட்டுக்க போச்சா, உனக்கு 8500 அவ்வளோதான், அங்கேயே போச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுவேன், மறுபடியும் இங்கே தேடுவேன். நீ எங்கே போட்டால் ஓகே ஆகுமா, நான் கேரளாவில் போட்டால் ஓகே ஆகுமா, நான் பெங்களூரில் போட்டால் ஓகே ஆகுமா, நான் சென்னையில் போட்டால் ஓகே ஆகுமா அப்படின்னு அப்புறம் தேடுவேன். அப்புறம் வலை வீசி தேடுவேன். மொத்தம் 10,000 பணம் போச்சு. அடுத்து தான் வலை வீசி தேடுறது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வர்றாது. நம்ம அதை தான் சொல்கிறோம். அதாவது ரூ. 100 மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே 10,000 விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. இந்த கூத்து தான் இங்கே நடக்குது. ஒரு 500,000 மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே 10,000 தொலைச்சிட்டு இந்த உட்காந்துக்கிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளை தேடிட்டு வராது. அதுக்கு தான் நம்ம கிளியராக சொல்கிறோம். நம்ம சொல்லக்கூடியது கரெக்டாக சொல்கிறோம். நம்ம இல்லை, நம்ம ஒரு மெடிசன் தரோம், அதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதா, சரி ஓகே, நான் சும்மா வாங்கி வாயான்னு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுருந்தா போ பிட்டு நீ அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் தெரியுதா, உனக்கு ஓகே ஆகுமா, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் நம்ம அப்பாயின்மெண்ட்டே போடுறோம். அது தெரியாமல் இது என்னமோ இங்கே சொன்னாங்க அவங்க யூடியூப்பில் வராங்க, சோஷியல் மீடியாவில் வராங்க, அவனே ப்ராடு பே அப்படின்ட்டு போனீங்கன்னா எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் தான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை ஓடிட்டு தான் இருக்கேன். சரியா? முடிஞ்சது வரை நம்ம நல்லது சொல்லுவோம், தெரிஞ்சது வரை நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவோம். கேட்குறவன் கேளு, கேட்காதவன் போ. அதை தான் நம்மளுடைய பாலிசி. நன்றி.